العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் என் அன்பிற்கும் உரிய அஷேக் அசையத் ஃபத்துல்லா தங்கள் ஹஃபிலஹுல்லாஹ் அதாமல்லாஹு பகாஅஹு வதவ்வலல்லாஹு உமரஹு அல் மதீத லி ஹிதமத்தில் இஸ்லாமி வல் முஸ்லிமீன வ அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ அவர்களே, ஏனைய சாதாத்துமார்களே, இன்னும் என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷாதுலியா தரீகாவின் ஹலீஃபாக்களுக்கெல்லாம் ஹலீஃபாவாகிய ஹலீஃபத்துல் குலஃபா மௌலவி அப்துல் ஹமீத் பஹ்ஜி ஹஃபிலஹுல்லாஹ் அதாமல்லாஹு பகாஅஹு வதவ்வலல்லாஹு உமரஹு அல் மதீத் லி ஹிதமத்தில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ அவர்களே, உலமா பெருமக்களே, இந்த தக்கியாவுடைய நிர்வாகிகளே, முஅத்தின்களே, ஹத்தீப்மார்களே, என் அருமை சகோதரர்களே, எல்லா தரீகாக்களையும் சேர்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் பேசுவது இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம். தயவு செய்து அந்த 10-15 நிமிஷமும் ஒருத்தரும் வாய் துறக்காமல் இருக்கிறது எனக்கு கல்புக்கு ராகத்தா இருக்கும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நேற்று ராவோ குருநாகல் பஜார் பள்ளியில் கிட்டத்தட்ட 1.25 மணித்தியாலம் பயான் பண்ணி வீட்டுக்கு வந்து சேரும்போது 2:30 மணி. இன்றைக்கு 2வது பயானை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ற வயசுக்காக நீங்கள் எல்லாரும் துவா செய்யணும், இஹ்லாஸுக்காக துவா செய்யுங்க. நான் இப்போ பயான் பண்ணின செய்தி பெருமைக்காக சொல்லல, ஒருத்தர் துவா கபூலாகினாலும் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த இடத்துல என்ன விஷயத்தை பேச என்று நான் சேகநாயம் அவங்கள்ட்ட கேட்டேன். நினைச்சதை பேசுங்க என்று சொன்னாங்க. எனவே நினைச்சதை பேசுகிறதுக்கு முடியாது. அல்லாஹ் இந்த இடத்துக்கு எதை தருகிறானோ அதை இன்ஷா அல்லாஹ் தரட்டும் அல்லாஹ்ட கிருபையினால. எனவே சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, அல்லாஹு தஆலாவிடத்தில் அடிக்கடி நாங்கள் சொல்லணும், யா அல்லாஹ், இல்மண்டொண்டு மனிதர்களுக்கிட்ட கிடையாது, நீ யாருக்கு படித்து கொடுத்தாயோ அதுதான் இல்மு உலகத்தில். அந்த இல்மு தான் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்டையும், அந்த இல்மு தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இப்போ பயானில் ஷேகநாயகம் சொன்ன ஷரியத்து, ஹக்கீகத்து, தரீகத்து, மாரிபத்துன்னு சொன்னாங்களே, இந்த அவ்வளவு இல்மும் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுத்தது தான். இன்றைக்கு மேராஜுடைய தினமாக நேத்திரவு இருந்ததுனால அந்த மேராஜில் சில படிப்பினைகள், சில ரகசியங்களை இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மேராஜை பற்றி குர்ஆனில் பெரிசாக வர இல்லை, இஸ்ராவை பற்றி தான் வந்திருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க இஸ்ரா மேராஜ் என்று தான், பொதுமக்கள் தான் மேராஜ் என்று சொல்லுவாங்க. இஸ்ரா என்று ஒன்று இருக்குது, மேராஜ் என்று ஒன்று இருக்குது. இஸ்ரா என்று சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முக்கத்திஸுக்கு இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட புராக் வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேண்ட் ரூட் தரை மார்க்கமாக போனதுக்குத்தான் இஸ்ரா என்று சொல்லுவோம். அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுபஹானல்லதி அஸ்ரா
பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. எங்களுடைய அத்தாட்சிகள், குதுரத்து, வல்லமைகள், நேமத்துகள், ரஹமத்துகளை அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவதற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ராவேல நாங்கள் கொண்டு போனோம். அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் என்று இஸ்ராவைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேராஜை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி தெரியுமா? சும்மா கொஞ்சம் விளங்குறதுக்கு, சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதினா. நெருங்கினாங்க, நெருங்கி 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 அல்லாஹ்ட சன்னிதானத்தில் போய் அல்லாஹ் கிட்ட நின்றாங்க. ஈட்டியுடைய இந்த தொங்கலுக்கும் இந்த தொங்கலுக்கும் இடையில் எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தில் தான் அல்லாவும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்திச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்க, புறக்கண்களால் பார்த்தாங்க, உடம்பும் ரூஹும் சேர்ந்து போனது. பேசினாங்க, சலாம் சொன்னாங்க. எப்படி பார்த்தாங்க என்று யார் சரி கேட்டா கியாமத்து நாள் வரையில் பதில் இல்லை. அதுக்கு கேட்கவும் வேணும். பார்த்தாங்களா? பார்த்தாங்க. பேசினாங்களா? பேசினாங்க. எப்படி என்ற கேள்வி பிதத்து, கேள்வி பிதத்து. மௌலித் ஓதுறதல்ல பிதத்து. அல்லாஹ் எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நேரம், காலம், திசை ஒன்றுமே கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அது வேறு விஷயம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு கொண்டு போறதுக்கு முந்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சங்கையான அந்த நெஞ்சை ரெண்டா கிழிச்சாங்க, பொளந்தாங்க. ரெண்டா பொளந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த இருதயம், அந்த ஹார்ட்டை அப்படியே வெளியில் எடுத்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது புகாரியில் வருகிறது. வெளியில் எடுத்து அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த 2-3 சாமான்களை அதில் எட் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அந்த அவங்களோட சங்கையான அந்த இருதயத்தில் இருக்கிற 2-3 விஷயத்தை வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு ஜம்சம் தண்ணியால் கழுகினாங்க. இதை இன்றைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாத்தமானவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மேராஜ் போகிறதுக்கு முந்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட்டை வெளியில் எடுத்து அந்த அவங்களோட ஹார்ட்டில் இருக்கிற கசட்டைகள், ஊத்தைகள், பொறாமைகள், அழுக்குகள், நயவஞ்சகங்கள் எல்லாத்தையும், மனுஷன் சம்பந்தப்பட்ட குணம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அது இல்லாமல் இன்னும் ஒரு புதிய விஷயத்தை உள்ளுக்கு சேர்த்து தான் ஜம்சமால கழுகி துப்புரவு செஞ்சு ஃபிக் பண்ணினாங்க என்று சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமான் போயிடும், களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். அப்போ என்ன செஞ்சாங்க? புகாரியில் வருது என்று சொல்கிறீங்களே, என்ன செஞ்சாங்க என்று சொன்னால் அவங்களோட இருதயத்தை அப்படியே வெளியில் எடுத்தாங்க. எடுத்தா அந்த இருதயம் பாவம் செஞ்ச இருதயம் அல்ல. இன்னா ஃபதஹ்னா சூராவில் வருது, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களுக்கு முன்னால பாவமும் இல்லை, பின்னால பாவமும் இல்லை, பாவத்தை நீங்க நினைச்சு கூட பார்க்கல, பாவமே இல்லை உங்களுக்கு, உங்களோட பாவத்தை பற்றி நாங்கள் யோசிச்சும் இல்லை, பாவம் இல்லை. பரிசுத்தமானவர்கள், பொய் இல்லாதவர்கள், கபடம் இல்லாதவர்கள், பொறாமை இல்லாதவர்கள், களவில்லாதவர்கள், நற்குணசீலர் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார். எனவே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்ப என்னமோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்னமோ அந்த ஹார்ட்டில் சேர்த்தாங்கன்னு சொன்னோமே, அது என்ன என்று பார்க்கும் பொழுது இப்போ போகிற பயணம் லேசிப்பட்ட ஒரு பயணம் இல்லை. புராக் வாகனம் குதிரையை விட அழகானது, குதிரையை விட கொஞ்சம் சிறியது, குதிரையை விட வெள்ளையானது, கழுதையை விட கொஞ்சம் பெரியது. அது ஓப்பன், திறந்த வாகனம். எப்படி தெரியுமா போனாங்க? உடுத்த உடுப்போட, ஒளியால் படைக்கப்பட்ட மலைக்கொண்டோட முதலாம் வானத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஃப்ளைட்டுக்குள்ள 900 ஸ்பீடில் ஃப்ளைட் பறக்கும் பொழுது கண்ணாடி கிட்டால் ஒரு சில்லு விழுந்துதண்டா அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நடக்கும்? 900 ஸ்பீட் அல்ல. புராக் என்று சொன்ன அரபு சொல் பர்க்கில் இருந்து வந்தது. பர்க் என்று சொன்ன மின்னலை விட பல லட்சம் டைம்ஸ், மின்னலை விட பல லட்சம் டைம்ஸ் ஸ்பீடானது தான் புராக். இந்த புராக் வாகனம் இருக்குதே, எந்த அளவுக்குண்டா அதோட கண் பார்வை எத்தனையோ லட்சம் கோடி மைல பார்க்கும். ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற இடத்துல முன்கால் 2 வைக்கும், அதுக்கு பிறகு பின்னுத்து கால் 2
அது கங்கால கொண்டுட்டு போய் வைக்கும். அப்படிப்பட்ட புராக் வாகனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பினான். இதே புராக் வாகனம் நல்லா கேட்டுக்கொள்ளணும், கவர் பண்ணப்பட்ட பஜேரோ ஜீப் மாதிரியோ அல்லது காரு மாதிரியோ அல்லது ராக்கெட் மாதிரியோ ஹதீதில் வந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனுஷர் தான், அதை கவர் பண்ணப்பட்டிருக்குது, அந்த கவருக்குள்ளுக்கு அவங்க இருந்ததுனால தான் அவங்க 7 வானத்துக்கு போனாங்க என்று சொல்லிடும். அதுக்கு இடமில்லாமல் குதிரையை போல என்று அங்கே ஹதீதில் சொல்லி வெறுமனே மனுஷன் உட்கார்ந்து நிலத்தில் பயணம் போகிற மாதிரி 7 வானத்தை தாண்டி போய் சிதறத்துல் முன்தஹாவுக்கு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக இயலாத இடத்துக்கு அங்காலையும் போனாங்க. அதுவும் எப்படி சொன்னாங்க? முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நான் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முக்கதிஸுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபருக்கு பக்கத்தால் போனேன். அந்த கபரி ஷரீஃபில் அவங்க தொழுது கொண்டிருப்பதை கண்ணால பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனால் இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் வாங்க. பார்த்தா அவங்க மட்டுமா, எல்லா நபிமார்களும் அங்கே வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்காக ஆபாக்களான நபிமார்களோட ஆசீர்வாதத்தோட அல்லாஹ்ட சன்னிதானத்துக்கு அனுப்புறதுக்கு எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறாங்க. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முசாஃபா செய்து அந்த சஹாபாக்களோட முசாஃபா முஆனக்காவோட வழி அனுப்பி முதலாம் வானத்தை போய் தட்டுறாங்க. முதலாம் வானத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 2ஆம் வானத்தை தட்டுறாங்க. 2ஆம் வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. ஏன் அதில் மட்டும் 2 பேர்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உயர்த்தப்பட்டாங்க, மௌத்தாகல்ல, உயர்த்தப்பட்டாங்க. இப்போ 2ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. அந்த 2ஆம் வானத்திலிருந்து ஒரு நாளைக்கு இறங்குவாங்களே, இறங்கினா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாத்துக்குமே குர்ஆன்ல ஹதீஸில் ஆதாரம் கேட்கக்கூடிய நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகல்ல, உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க. மஸ்ஜிது நபவி ஷரீஃப் ரவுலா ஷரீஃபுக்கு அடுத்ததாக அவங்கள நல்லடக்கம் செய்ய இன்றைக்கும் ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்குது. அங்கே தான் அடங்குவாங்க அவங்க. இதெல்லாம் தெரியும் தானே. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட பிரேக்ஃபாஸ்ட் எங்கே குர்ஆனில் வருகுதா? லஞ்ச் எங்கே குர்ஆனில் வருகுதா? அவங்களோட தொழுகை எப்படி, என்ன ஷரியத்து, இதெல்லாம் யோசிச்சு கொண்டு போனால் ஷேக் நாயகமாக சொன்ன மாதிரி மக்ரிபாவை பற்றி யோசிச்சு வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனால் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று கேள்வி கேட்குறவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கணும். என் வாப்பா தரீக்கத்து, அதனால நானும் தரீக்காண்டி இவங்க செல்றதை நம்பிக்கொண்டு வந்து எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, இல்ம படிங்க, சுன்னத் ஜமாத் உலமாக்களோட நெருங்குங்க, ஷேகுமார்களோட நெருங்குங்க. ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலமாவது ஒதுக்கி இன்றைய ஷவால் பிள்ளைகளை மனைவியை குமரிகளை காப்பாற்றுறதுக்கு அகீதாவில் வச்சுக்கொள்றதுக்குள்ள முயற்சி எடுங்க. சண்டைக்கு போக வானம், திட்டவானம், பதுவ செய்ய வானம். எங்கட தரீக்கத்தை கியாமத்து நாள் வரையில் செஞ்சு வாரத்துக்குள்ள வழியை தேடணும். கடைசியில் 2ஆம் வானத்தில் அவங்க, 3ஆம் வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4ஆம் வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5ஆம் வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6ஆம் வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கே கபரில் தொழுது கொண்டு இருந்தான். ஒரே நைட்டில் பயணம் நடக்குது. இருந்த இடத்துல சூடு தனிய முந்தி போயிட்டு வந்துட்டாங்க என்று சொல்லப்படுது. கபரில் தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வெல்கம் பண்ணின மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கே பார்த்தா 6ஆம் வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். புராக் வாகனம் மின்னல் வேகம் என்று சொன்னீங்களே, பர்க் மின்னல் இருந்து வந்தென்று சொன்னீங்களே, எத்தனையோ லட்சம் மைல், எத்தனையோ லட்சம் டைம்ஸ் மின்னலை விட ஸ்பீட் என்று சொன்னீங்களே. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் புராக்கில் போகலையே. அவங்க எப்படி போனாங்க? எப்படி போனாங்களா? புராக்கை விட ஸ்பீடான ஒரு சாமான் இருக்குது, நபிமார்களுடைய ரூஹு. நபிமார்களுடைய ரூஹு புராக்கை விட ஸ்பீட். ஒரே நேரத்தில் பல இடங்களில் நிற்கலாம். மௌத்தான பிறகு சொல்கிறேன், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மட்டுமல்ல, மௌத்தான பிறகு நபிமார்களுடைய ரூஹு, வலிமார்களுடைய ரூஹு அல்லாஹ் நாடியபடி நினைச்ச இடத்துக்கு போய் வரலாம். அஷ்அரியா, மாத்துரிதியா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை அதுதான். கடைசியில் இப்போ என்ன சொல்கிறோம்? யார் சரி ஒருத்தர் ஜியாரத்துக்கு போய் அல்லது எங்களோட ஷேக் நாயகம் அவங்களோட வாப்பாவுடைய ஜியாரத்துக்கு வந்து, ஷேக் நாயகம் அவங்களே
நீங்கள் ஒரு சாதாத்து, நீங்கள் ஒரு வலியுல்லா, நீங்கள் ஒரு குத்துபு. நான் அல்லாஹ் கிட்ட எவ்வளோ நாளாக கேட்டேன். அதே போல் எனக்கு என்ன சரி ஒரு தடங்கள் ஒன்று இருக்கும், என்ற குத்தம் சரி இருக்கும். எனவே நீங்களும் எனக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட மன்றாடுங்களே, எனக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட கேளுங்களே. நீங்க கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு தருவான் என்று ஜியாரத்து செய்யறதுக்கு வாரத்துக்கு என்ன சொல்றாங்க? கபரு வணக்கம். மௌத்தா போனவங்கள்ட்ட உதவி தேடுறீங்க, மௌத்தா போனவங்கள்ட்ட உதவி தேட ஏலா, வெறும் கல்லு கிட்ட போய் உதவியை கேட்குறீங்க, பச்சை புடவை கிட்ட உதவியை கேட்குறீங்க என்று மௌத்தா போனவங்கள்ட்ட உதவி தேட வேண்டாம் என்று சொல்றீங்க தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் 6ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்து தொழுகையோட வாராங்க. வந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் என்ன சரி உங்களுக்கு தந்தானா? ஓ, எனக்கு 50 வக்து தந்தான். 50ஆ? உங்களோட உம்மத்தி சோம்பரத்தனம் பிடிச்ச ஆட்கள். சரியா விளங்கி வச்சுக்கிறாங்க எங்களை பற்றி. சோம்பரத்தனம் பிடிச்ச ஆட்கள். ஒரு நாளும் நடக்காது. போய்த்து குறைச்சி கொண்டு வாங்க. 50 45 ஆக்கின. எத்தனை? 45. யா ரசூலல்லாஹ், அதுவும் கூட குறைச்சி கொண்டு வாங்க. மறுபடியும் போனேன் 40. கலாக்கதிரை ஏற்படுத்திய, கலாக்கதிருக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்க்கு தெரியாதா எங்களுக்கு 5 வக்து தானண்டு? ஏன் 45 40 35 30 5 குறைக்கோணும்? அல்லாஹ் தனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு போயிட்டு மறுபடியும் அடிக்கடி என்னட்ட வந்துட்டு போகணும்ன்றதுனால 50 கொடுத்து அனுப்பினான். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இல்ஹாம், அதாவது நபி தானே, அவங்களோட கல்பில் கொடுத்தான். நீங்கள் ஆளை திருப்பி அனுப்பி கொண்டே இருங்க. 5 வரையில் குறைச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ஹயாத்தானவங்களா மௌத்தானவங்களா? மௌத்தானவங்களோட உதவியால தானே ஸ்ரீதேவிகளே 50 வக்து 5 வக்து தானே. மௌத்தானவங்களோட உதவி வேண்டாம் என்றா நாங்கள் எல்லாரும் 50 தான் தொழ வேண்டி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானது உண்மை, கபரில் அடக்கம் செஞ்சது உண்மை. 3000 வருஷத்துக்கு பிறகுதான் மேராஜ் நடக்குது. மேராஜில் மூசா அலைஹிஸ்ஸலாம் 7ஆம் வானத்துக்கு 6ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி அடக்கப்பட்டவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. ஒரு மையத்தும் ஹயாத்தோடு இருக்கிற நபியும் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக தருகிறான். உயிரோடு இருக்கும் வலிமார்கள் வஃபாத்தாகின வலிமார்களோடு பேசிக்கொண்டிருக்கலாம். எனவே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இதெல்லாத்தையும் யோசித்து தலையை குழப்பக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறான். யா ரசூலல்லாஹ் யஸ்அலுனக அனிர் ரூஹ். யா ரசூலல்லாஹ், ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு கூட்டம் வந்து கேட்டால் நீங்கள் விளங்கப்படுத்த போவானம், அது தலைக்கு படாது, வேற என்னமோ ஒன்று விளங்கெடுத்துருவாங்க. நீங்கள் அதனால் என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்கள் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது என்னுடைய ரப்புடைய ஏவல்களில் உள்ள விஷயம், அது எனக்கும் ரப்புக்கும் உள்ள ராசியம். ரூஹை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன் தெரியுமா? மௌத்தான பிறகு அந்த ரூஹு மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு பல வேலைகளை செய்யும். ஆலமுல் அருவாகில் எவ்வளோ வேலைகளை செஞ்சதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே போல தான் ஆலமுல் பர்ஸக், அதே போல தான் கியாமத்தினால் அந்த ரூஹுக்கு வேண்டி ஒன்று செய்யலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், பார்க்குறோம், ஒரு சரி போட்டிக்கண்டா எடுத்து பார்க்குறாரு இல்லை, டிக்கண்டு இன்னொரு ரைட் விழுந்துட்டுண்டா ரைட் ஆள் பார்த்துட்டாரு. இது மறைவான ஞானம் இல்லையா? அதை உடைச்சி பார்த்தா அவர் தெரிப்படுதா? ஜப்பான்லிருந்து பார்க்கிறத இங்கிருந்து சொல்கிறார், மலேசியாவிலிருந்து பார்க்கிறத இங்கிருந்து சொல்கிறார், இங்கிருந்து அனுப்புகிறார். ஃபெக்ஸ் அனுப்புகிறோம், ஃபெக்ஸ் தாள் சத்தத்தோட அந்த மெஷினுக்கு மேலால போய் கீழால வந்துடுது. அந்த எழுத்து மட்டும் ஒரு வரியும் மாறிப்படாம காத்தோட காத்தாக பெய்த்து அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற ஃபெக்ஸ் மெஷினில் இருக்கிற தாளில் ஒட்டுது. இதை யோசிக்கலையா? இந்த தாள் போனுதா? தாள் என்னட்ட 2 நிமிஷத்துக்கு முந்தி போட்ட தாள் எனக்கிட்ட எழுத்து மட்டும் போனுது. அதுவும் காத்துக்கு மாறிப்படவும் இல்லை. அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மேலால் இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கீழால் இருக்குது, சைன் கீழால் இருக்குது. இது பார்த்து கேட்டால் சொல்லுவாங்க டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எல்லாம் வலிமார்கள் உயிரோடு இருந்தாங்க என்றதுக்குள்ள ஆதாரம், அது குழப்பம் இல்லையே. எனவே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஸ்ரீதேவித்தனமான மஷாயிகுமார்கள் அஹ்லு பைத்துகள் இருக்க போய்த்தான் இலங்கைக்கு தரீக்கத்து வந்தது. எனவே ஷைகுமார்களை மௌத்து வரையில் மறக்காம அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஹிதுமத்தி செய்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்களோட துவா பரக்கத்தை பெற்று இல்மையும் அமலையும் சாலிஹான அமல்களையும் எடுத்து கல்பை பரிசுத்தப்படுத்தி
ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அகீதாவில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக அல்லாஹ் கிருபை செய்யணும். அதோட ஒரே ஒரு விஷயத்தை 2 நிமிஷத்துக்கு நான் சொல்கிறேன், ஞாபகம் வந்ததுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹுது யுத்தத்தில் சங்கையான பள்ளி ஷஹீதாக்கப்பட்டது. அந்த நேரம் ரத்தம் வந்தது. தாயிஃபில் அவங்க அடிபட்டாங்க, சங்கையான உடம்புலேருந்து ரத்தம் வந்தது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேராஜுக்கு போக முந்தி வந்து அப்படியே நெஞ்ச கிழிச்சு வெட்டினாங்களே, ரத்தம் வரல. அதை பார்த்து கொண்டு இருந்தாங்க, சிரிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க. இருதயத்தை வெளியில் எடுத்ததையும் பார்த்தாங்க, ஜம்சமால கழுகினத்தையும் பார்த்தாங்க. ஜம்சமால கழுகினதுக்கு தெரியுமா? துப்புரவு செய்யறதுக்கு இல்லை. அந்த ஜம்சம் ரஹ்மத்துல் ஆலமீன் கல்புக்கு பாவிச்ச ஜம்சம் என்று பேசிப்படணுமே. அதனால ஜம்சமால இவங்களுக்கு சிறப்பு வரல, ஜம்சமால ஹார்ட் வலிஷாகல. இந்த ஜம்சம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திர மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சங்கையான அந்த கல்பை கழுகிறதுக்கே அல்லாஹ் தெரிஞ்செடுத்து ஜம்சம் அல்லவா, குடியுங்க குடியுங்க என்று. ஜம்சமுக்குத்தான் சிறப்பே தவிர ஜம்சமால ஹார்ட்டுக்கு சிறப்பு வரல. மஸ்ஜிதுன் நபவிக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சிறப்பு வந்ததே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஸ்ஜிதுன் நபவியால சிறப்பு வரல. இதை விளங்கி கொள்ளணும். அடுத்த விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரல. ஆனால் தாய்வில் அடிபட்டது, ரத்தம் வந்தது. அதுவும் அவங்கள கீறி கிழிச்சாங்களே. எப்படி கிழிச்சாங்க? எப்படி கிழிச்சாங்க? கத்தியாலையா? இல்லை, கத்தியால் கிழிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட விரல் தான் அதுக்கு பாவிக்கப்பட்டது. விரலால் தான் கீறி கிழிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் இருக்கும் பொழுது பஷரியத் என்னும் மனித தன்மை மேலோங்கி இருந்தது. எனவே மனுஷனுக்கு வார மாதிரி ரத்தம் வந்தது. மேராஜுக்கு போகிற நேரத்தில் மலக்கியத் என்று சொல்லக்கூடிய மலக்குகளோட பயணம் போகணும். மண்டலங்கள், காற்று, நெருப்பு எல்லாத்தையும் தாண்டி, கேலக்சியை தாண்டி, ஆக்சிஜன் இல்லாமல் உடுத்த உடுப்போட போகணும். எனவே அதுக்கு தகுதியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு சில அந்த என்னமோ மெமரி கார்டு, சிம் கார்டு என்று சொல்லுவோம் தானே, அந்த ஹார்ட்டுக்கு ஆட் பண்ணி அவர்களை உடுத்த உடுப்போட அல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹா வரையில் எடுத்தான். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். சித்ரத்துல் முன்தஹால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இதுக்காக எனக்கு வரையலா, நீங்கள் போயிருங்க. அயத்துருக்குல் ஹலீலு ஹலீலஹு, ஒரு நெருங்கின நண்பன், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராவ் நடு ஜாமத்தில் இவ்வளவு கொண்டு போட்டு தனியாக விட்டுட்டு போவாரா? என்ன ஜிப்ரீலே, யா ரசூலல்லாஹ் இதுக்கு அங்கால ஒரு அடி எடுத்து வச்சா நான் கரிந்து சாம்பலாகி விடுவேன், நீங்கள் போங்க தனியாக. இப்போ நான் கேட்குறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிக் கொண்டு வந்தாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக் கொண்டு போனாங்களா? உண்மையிலே பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுக்காங்கள போனால் கரியாகிடுவேன்டா. எங்கட தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் ஃபத்வா கொடுக்குது. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரியானால் நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய்த்துட்டு எனக்கு வரையலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சாதாரண மனிதன் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல் ஆலமீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியுமான இடம், அதுக்கு அங்கால இன்னொரு தரஜா அல்லாஹ் கொடுத்தான். ஹக்கோடு கதைக்கக்கூடிய தன்மை அது மலக்குகளுக்கும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜை கொடுத்திருக்கிறான். இதை விளங்கி அகீதாவோட எங்களோட பிள்ளைகளை திருத்தி வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக, ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக, நோய்களை சுகப்படுத்துவாயாக, எந்த விதமான சோதனைகள் பலாய் முசீபத்துகளும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய்களில் கஷ்டப்படுகிறார்களோ அந்த நோய்களை சுகப்படுத்துவாயாக. கடன் பட்டு கஷ்டப்பட்டு கைசேதத்தில் இருக்கிறார்களோ அவர்களை நீ காப்பாற்றுவாயாக. அதே போல யா அல்லாஹ் குடும்பத்தில் எல்லோரையும் ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. எங்களோட பிள்ளைகளுக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அகீதாவை காட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் உனக்கு பயந்து தக்குவாவோடு பேசக்கூடிய பேச்சாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஷேக் நாயகம் அஸ்ஸைத் ஃபத்துல்லா தங்கள் அவர்களுடைய அருமை தந்தையாருடைய பரக்கத்தை கொண்டும் நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸல்லம் அலைக யா சய்யதி யா